ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான நண்டு வறுவல் தான் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்து வயல்வெளி நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டை வந்து நம்ம இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம், மிளகு வறுவல் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கடுகு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சோம்பு ஆட் பண்ணியாச்சு. சோம்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது குட்டி வெங்காயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மீடியமான சைஸ் அளவு வெங்காயத்தை 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இது பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நண்டு வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நல்லா வந்து அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர் வந்து போகிற அளவுக்கு, அதாவது இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்து மீடியமான அளவுக்கு தக்காளி வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம நண்டு ஆட் பண்ண போகிறோம். நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த நண்டு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து பிளாக்காக இருக்கு இல்லையா, இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டணும். இதில் தண்ணி வரும், அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டணும். அது மட்டும் இல்லாமல் கலரும் சேஞ்ச் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வதக்கும் போதே நல்லா தெரியும், அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கும் இப்போத்திக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த நண்டில் வந்து, அதாவது வந்து அந்த நண்டில் இருக்க தண்ணி எல்லாமே போயிருக்கணும். போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூளில் வந்து நண்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் பொடி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான், எந்த வித ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கீழே வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா தேய்ச்சி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி எடுக்கணும். ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் இல்லையா, நண்டு வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா. பரட்டிகிட்டே இருந்தால் வந்து உள்ளே வேகமாங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அதனால் வந்து உள்ளே வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். அப்பப்போ வந்து லைட்டாக திறந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து அடி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நண்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே சூப்பராக போயிடுச்சு. இதை அப்படியே வந்து ஓப்பன்லேயே வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. கமன்னு வாசனை சூப்பராக வருது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதோட ஹைலைட்டே இப்போ நான் போட போகிறது தான் மிளகு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்து சுண்டியும் வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காரசாரமான நமக்கு நண்டு வறுவல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த மிளகு வாசனை வந்து இருக்கும், அதனால் வந்து ஒரு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த மிளகு வாசனை அப்படியே ஈவனாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம நல்லா
பெரட்டி எடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா சுண்டதுக்கப்புறமா நம்ம மிளகு தூவிட்டு அப்படியே நல்லா ஒரு 1 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த எண்ணெய்லாம் கீழே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே வந்து அடிப்பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் நம்ம தேய்ச்சி அப்படியே நல்லா பெரட்டி விட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான நண்டு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கம்மன்னு வாசனை வருது. இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.